இப்படி 4 இடத்துல நீ அசிங்கப்படுத்துன்னு வச்சுக்க, எலெக்ஷன்ல ஒரு பொம்பளை ஓட்டு விழுகாது, என் டெபாசிட்டே காலியாயிரும். அது வரைக்கும் நான் சொல்றத கொஞ்சம் கேள்வியே. ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா? அச்சோ செல்லப்பாவா குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறீங்க, பொட்டலாயிரும். பாத்துக்கிட்டு ஆடணும். 4 வீடு வாங்கிட்டீங்க நாய்க்கு பாலமே பாரு, பேக்க பாரு, உள்ள பாரு, ஏகத்தாளத்தை பாரு, கோலாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறு கட்டி மிச்சு போடுவேன். தமிழ் மகன் யாரோ சார் இருப்பாங்க. ஏன் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா? வர்றான் பார், அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு. சொல்லுங்க, என்ன ஆகாதா? தமிழ் மகன் நானா இருந்தா ஆகாதா? திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்போ நான் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது. யாரு திராவிடர்? யாராவது சொல்லுங்க. திராவிடனுடைய தாய்மொழி எது சொல்லுங்க. திராவிடனுடைய நிலப்பரப்பு எது சொல்லுங்க. அவனுடைய தேசிய நிலம் எது சொல்லுங்க. ஆமா நான் இனத்தால் திராவிடன். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நான் தமிழ் மகன், என் தேசம் தமிழ் தேசம், என் அரசியல் தமிழ் தேச அரசியல். நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது. இப்போ நான் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது. ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. புரியுதா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம் இது. நாடு தமிழ்நாடு, அப்படின்னா தேசம் தமிழ் தேசம். இப்போ நான் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது. அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார். டிரைவர் வண்டி அடியா. யோ எல்லாரும் அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவா? இந்த வீட்டு முதலாளி அம்மா பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான். உன்னால பல தடவை நான் நிலத்துக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். எந்திரிச்சு போயிரு. ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியத்தை பத்தி இவ்வளவு கதை பேசிட்டு, நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு. எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நான் தமிழ் மகன், என் தேசம் தமிழ் தேசம், என் அரசியல் தமிழ் தேச அரசியல். நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் பந்திக்கு பிறந்தவங்களா என் தேசம் இது. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அப்ப நான் என்ன மிஸ்டர் சீமான் ஹிந்தி அப்பா அம்மாவுக்கு அப்பா வந்திருக்கிறேன்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நானும் தமிழ் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறேன். ஆமால சம்பந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? ஒன்றும் இல்லை மிஸ்டர் சீமான், நெக்ஸ்ட் நீ முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நிஜமாவா? அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம கிட்டிங்களடா. போன வருஷம் ஜனவரி மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க என்னோட வங்கியில் 50,000 ரூபாய் போட்டுட்டு, இது கைலிக்கு தெரியக்கூடாது, நாம் தமிழர் கட்சிக்கு தெரியக்கூடாது, மீடியாவுக்கு தெரியக்கூடாது, தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு, என்ன கொடுமை சார், கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா? அதுக்கப்புறம் ராவ் பகலுமா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினு என்னை டார்ச்சர் பண்ணீங்களே, அதெல்லாம் தாங்க முடியாம தானே நான் வந்து வழக்கு கொடுத்தேன். கதை இப்படி போகுதா? அதை அப்படியே மறைச்சிட்டு திமுக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க என் பேரை நாசம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய சொன்னீங்களே, அவ்வளவுதானே மிஸ்டர் சீமான் உங்களோட யோகிதை? மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா கொடுத்தது? ஜஸ்ட் 5,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்த மதுரை செல்வம் எனக்கு 1 கோடி கொடுத்துருக்கானா. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. அதெல்லாம் என்னன்னு சால்வ் பண்ற யோகிதை உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்குதா? ஏதோ வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி முன்னாடி வந்து பழகிறதுக்கு இவ தான் கிடைச்சாலா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு கெக்க அப்படின்னீங்களே. அவ்வளவுதான் அவங்களோட யோகிதை. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க போறாங்க. ஒன்னும் இல்லை மிஸ்டர் சீமான், உங்களுக்கு முதல்ல உண்மை பேசுற யோகியதையே கிடையாது.
உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது. சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவோ மாட்டாங்க. ஓகே, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுக்கணும். ஸோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்போவே விட்டுடுங்க. என்னோட கண்ணீர் விட பேரலிசிஸ் ஆன எங்கள் அக்காவோட கண்ணீர் இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் உங்களை வந்து சும்மா விடாது. ஓகே, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், மணல் வளம், கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை. எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. எனக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன, திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அங்க பாதி இங்க பாதியா நிக்கிறவங்க ஏப்பா இதுல பாதி தம்பி. திராவிடம், தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும். டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. இது ஒரு போர். இந்தியம் என்பது எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம். இந்தியான்னு ஒரு நாடு, உங்க எல்லாத்தையும் இங்க அறிவார்ந்த பெருமக்கள், இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன்ல. உருவாக்கப்பட்டது. உருவாக்குவன் யாரு? வெள்ளைக்காரன். பேர் வச்சது யாரு? வெள்ளைக்காரன். அது உருவாக்கம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நீங்க அதிகாரம் வந்தவன எங்களை அடிச்சு பிடிச்சு மார்ச்சே சொல்றான். இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான். முறையா உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. தொண்டை குளிக்கல வச்சு இந்தியான்னு சொல்றான். டே இந்தியான்னு சொல்றான்னா உயிரா உரிமையானா? ஆமாங்க உயிருன்ட்டான். அவன் இந்தியான்ட்டான். அதே எங்க ஐயா கவிக்கோ அப்துரான் வெள்ளைக்காரன் பெத்து வச்சு பேர் வச்சுட்டு போனா இவன் அப்ப முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதே தான் இந்த திராவிடம். வசதியா திருடுவதற்கு, பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்ததுதான் திராவிடம். ஆமா நான் இனத்தால் திராவிடன். ஆமா நான் இனத்தால் திராவிடன். உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிக்க. இது வரைக்கும் ஏதாவதோ பண்ணிப்பா. திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான், சாதி எதிர்ப்பவன் திராவிடன், திராவிடம் என்ற ஒரு இனம், திராவிடம் என்றது இடம், எல்லாம் பண்ணி பார்த்தான். கடைசிக்கு சமரசமாயி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். யாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதானா? கிளப்பாடு பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. எப்படி இருக்கு? அது ஏன்டா கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்னா அப்படி இருப்பான்? நான் எங்க அப்பன் செத்தா உளமாற அழுவேன், நீ ஒப்பு கழுவேன். நீ நான் ஒன்னா? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். ஐயா நல்லா கவனிங்க. தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையா பாக்கும் காக்கும். திராவிடம் கடற்கரையை கல்லறையா ஆக்கும், இடுகாடா ஆக்கும். இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா? இப்ப தமிழ் தேசியம் வந்து என்ன? கடற்கரை கடற்கரை தானே, கல்லறையை பேக்கும். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். தலை வலிக்குதுடா, சும்மாறா. அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிடாத. தனிச்சுதான் போட்டிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் விரும்புகிறார்கள். பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். நிச்சயமாக 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும். ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடுப்பாலே மிதிச்சு போடுவேன் என்பதை நாங்கள் 2 பேருமே இங்கே அமர்ந்து சொல்கிறோம். இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் எவ்வளவுதான் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் உதிர்ந்துதான் இருக்கிறது. அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். யாரும் பிரச்சனை உருவாக்கல, உங்கள் கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனைகளை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்.
உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. திராவிட இயக்கத்தை தாண்டி நாங்க தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நீங்க திராவிட இயக்கத்துல ஒரு ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு முன்னாடி போய் எடுங்க. வேண்டான்னு சொல்லு. நீ இது வரைக்கும் நண்பரை தான் பாத்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு. இது வந்து எதிர் வினையா அதை எப்படி கட்டமைக்கிறது? அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க சார். யூ ஆர் கிரேட். 1985 காலகட்டங்களில் 83 85 காலகட்டங்களில் ஈழ தமிழீழ விடுதலை போர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையுது. அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளு. அப்போ அந்த விடுதலை போருக்கு வந்து திராவிட இயக்க தோழர்களும் தலைவர்களும் தான் பெருசா முன்னின்றாங்க. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். தோழர் சுபவி அவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் உள்ள போயிருப்பீங்களா? 2 வருஷம். வைகோ அண்ணா வந்து 2 வருஷமா நம்ம உள்ள இருக்கிறாரு. அங்க கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி அவர்கள், இப்படி ஏகப்பட்ட பெரியார் தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சிறைக்கு போறதும் கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கிறேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். கோவை ராமகிருஷ்ணன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. குளத்தூர் மணி அவர்கள், விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், இவ்வளவு பேரும் வந்து அந்த திராவிட இயக்கத்துக்கு வந்து அங்க சில தலைவர்களை வந்து அவரு வாத்தியார் பார்வையில, எம்ஜிஆர் அவர்கள் பார்வையில பிரபாகரன் அப்படின்னு ஃபீல் பண்றாரு, கலைஞர் அவர்களுடைய பார்வையில சபாரத்னம்னு ஃபீல் பண்றாரு. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். பட் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்தது, அந்த ஈழ விடுதலைக்கு பெரிய அளவில் உத்வேகமா இருந்தது வந்து திராவிட இயக்கங்கள் தான். எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? அன்னைக்கு இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஏதோ பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு. அது வேணும்னு மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உடனே திராவிட இயக்க தலைவர் எல்லாம், பெரியாரிய தலைவர்கள் எல்லாம் அங்க பேசிதான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சது நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா. அவர் தான் ஜூஸ் கொடுத்து முடிச்சு வச்சாரு. ஓ வெரி குட். தலைவர் பிரபாகரன் கிட்ட கேட்காமையா அதை நடந்திருக்கும்? கேட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு உண்ணாவிரத்தை முடிச்சிடலாங்க, அவர் எம்ஜிஆர் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாரு. இந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறது வந்து இப்படி வீரமணி ஐயா வந்து உங்களுக்கு பழச்சாரை கொடுத்து முடிச்சு வைக்கலான்னு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருப்பாங்கல்ல. சரில ஆசிரிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். அவர் சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அது நடந்திருக்கும். அப்ப எந்த அளவுக்கு தலைவர் பிரபாகரனுக்கு வந்து திராவிட இயக்க தலைவருக்கு மேல மரியாதை இருந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சூப்பர். யாருமே அங்க நானு தம்பி பேரறிவாளன் ஜாமீன்ல வந்திருக்காரு, ஜோலார்பேட்டையில் இருக்கிறாரு. 15 நாளா 1 மாசம் வந்திருக்காரு. சரி நான் அவரை பார்த்துட்டு வரலான்னு கதவை திறந்தோடனே இவ்வளவு பிரச்சனையில தூக்கு தண்டனை ரத்தாகுமா ஆகாதாங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கிற ஒரு குடும்பம் கதவை திறந்தா செவத்துல பெரியார் படம், பிரபாகரன் படம். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இதை விட வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறதுக்கு வேற உதாரணமே வேண்டியதில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். ஒரு பக்கம் பெரியார் படம், இன்னொரு பக்கம் பிரபாகரன் படம். இதை விட என்னங்க வேணும் உதாரணம் இல்லையா? அவரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமே வந்து திராவிடத்தை வந்து அரவணைச்சு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் அவங்க நட போட்டுருக்காங்க. என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன் ப்ளீஸ்டா, எனக்காக. இப்ப எனக்கு 70 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது 1965 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தது. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அப்ப நான் வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த வயசுல அந்த பையனுக்கு இருக்காது. அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடையும் போதுதான் வந்து இந்தியினுடைய ஆதிக்கத்தை, இந்தியினுடைய திணிப்பை எதிர்த்து போராட்டம் வரும்போது தமிழ் வாழ்க இந்தி ஒழிக அப்படிங்கிற முழக்கம் வந்து பெரிய அளவில் வருது. அதை பெரிய அளவில் முன்னெடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. அப்பதான் என்ன மாதிரி 11 வயசு இளைஞர்கள் பார்வை
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாகத்தான் தமிழின் பக்கம் திரும்புகிறது. அற்புதம், ஆவாரம். எங்க போனாலும் வந்து திராவிட இயக்க சினிமால வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு அந்த தமிழ் ஆர்வத்தையும் தமிழனுடைய பெருமையும் வந்து என்ன மாதிரி ஒரு 12 வயசு பையனுக்கு, 13 வயசு பையனுக்கு, 15 வயசு பையனுக்கு வந்து ஊட்டி வளர்த்தது வந்து திராவிட இயக்கம் தான். இல்லாட்டி என் குடும்ப சூழல்ல வந்து நாங்க வந்து எங்க சொந்த பந்தங்கள்லாம் இங்கிலீஷ்லயே இங்கிலீஷே எங்க போட்டு பேசுவோம். வாட்டுங்க மச்சான், ஐ கேம் ஹியருங்க, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சச் அ லாங் டைமுங்க, பட் யூ ஆர் நெவர் கம். இப்படி எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அந்த வெள்ளக்காரனுக்கே சந்தோஷப்படுவான். என்னப்பா நம்ம மொழிக்கு இவ்வளவு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி இருக்கையில மறுவெளியிட பராசக்தி படம் வருது. போய் பார்த்தா பிரமிச்சு போய் தமிழின் மீது ஆர்வம் வந்து விட்டது. ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன் பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. தமிழின் மீது மரியாதை வந்து விட்டது. கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது. கலைஞர் அவர்கள் தான் கதை வசனம், வாத்தியார் தான் ஹீரோ. போன டைட்டில் சாங் வந்து தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆகுது. போய் பார்த்தா செந்தமிழே வணக்கம் வந்து ஆரம்பிக்குது. இப்படி திராவிட இயக்க கலைஞர்களும் திராவிட இயக்கம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தமிழ் ஆர்வத்தை, தமிழை நேசிக்க வேண்டிய ஒரு மனசை வந்து எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. வந்த உடனே பேரறிஞர் என்ன பண்ண முதல் வேலை, சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேரை மாத்தினாருங்க. இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுமோ ஒழிய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்ல. இத புடுங்க முடியுமாடா? என்ன அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது. தமிழ் தேசியங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான் என்பதும் என்னுடைய உடன்பாடு. கேட்டில்ல, ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்கறதா முக்கியம். 1978 கியூபால உலக போராளிகள் மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு தலைவர் பிரபாரனை கூப்பிட்டுருக்காங்க. அவருனால போக இயலாத சூழ்நிலை. ஏன்னா போராளிகள் கூட்டத்திலிருந்து இங்கிருந்து கியூபா வரைக்கும் போக முடியாது. அதுக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுறாரு கியூபாக்கு போறதுனால. அதுல பிரபாகரன் எழுதுறாரு, தமிழ் ஹேவ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தட் ஃப்ரம் டிராவிடியன் ஃபேமிலி. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? ஸ்போக்கன் டுடே இன் தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிஜி ஐலண்ட் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா கதை? இதை விட என்ன நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? தம்பி அஜித்குமார் ஒரு இது பதிவிட்டிருக்காரு. பைக்கு கிட்ட அவர் பைக்கில் வந்து டூர் போகல அங்கிருந்து சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து கோபம் வர்றதுக்கு காரணம் மதம் தான். எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போற ஒருத்தரை பார்க்கிறோம், அவருக்கு நம்மளுக்கு எந்த வாய்க்காவர தகராறும் கிடையாது. ஆனா அவர் இந்த மதம் அப்படின்னா தேவையில்லாம அவர் மேல ஒரு வெறுப்பு வர அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே, தமிழ் தேசியங்கிற பேர்ல எதிர்த்து ஆரியத்திற்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.